அன்னக்கொடியும் கொடிவீரனும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டு இடைவெளிக்கு பின்னால் பொம்மை ஆனதுக்கப்புறம் நான் பண்ணுற படம். என்னையா அவ்வளோ பெரிய இடைவெளி பாரதிராஜா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இடையில் நான் சீரியலில் கொஞ்சம் ஈடுபட்டிருந்தேன். ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் மனிதனுக்கு. நாட்டை 56 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு சேஞ்சுக்காக வேண்டி சீரியலுக்கும் போகலாம். ஏன்னா இந்த மக்களை அகன்ற திரையில் சொல்லி மிக ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ்க்கெல்லாம் இருக்கு. இந்த கிராமங்களுக்கு போய் சேருவது தொலைக்காட்சி மட்டும்தான். அதனால் என் மக்களுக்கு மறுபடியும் என்னை புதுப்பிக்கிறதுக்காண்டி தொலைக்காட்சியில் கொஞ்ச நாள் இருந்து மறுபடியும் அன்னக்குடி கொடிவீரன் எடுத்தேன். இந்த படம் இனி என்ன புதுசாக என்ன 35 வருஷமாக தான் படம் எடுத்தீங்க, ரைட்டு. கிராமம் முதல்ல சொன்னீங்க 16 இல்லை, அப்புறம் கிழக்கிய ஊரில் சொன்னீங்க, ரைட்டு. மண்வாசம் சொன்னீங்க, கிழக்கு சீமையிலாம் சொல்லிட்டீங்க இல்லையா. ரொம்ப கிராமம் தான் நிறையா சொல்லியாச்சுல்ல. இன்னும் என்ன மறுபடியும் என்ன கிராமம் பண்ணிட்டுவீங்க இல்லையா? அப்படி சந்தேகம் வரும். நான் அதுக்கு மாடர்னிட்டியாக கிராமம்னு தெரியாது எனக்கு. சிவப்ரோஜாக்கள் பண்ணேன், கைதண்டேரி பண்ணேன், குடி பிறகுது பண்ணேன், இப்போ கண்களாக கூட மாடர்னாக பண்ணேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன் புதுமை பெண்கள்லாம். இருந்தால் கூட இந்த மறுபடியும் இந்த கிராமத்தில் என்னதான் நீங்கள் பண்ணுறீங்க? என்னதான் மாடர்னிட்டியில் புரதப்பால் வேணுமோ இந்த நெஸ்டில்லாம் வருது, மில்கெல்லாம், ஆவின் பால் என்ன வந்தால் கூட தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு இது இல்லைங்கிறது என்னுடைய பிசி. இது என் மண் வாசனை என்னால் மறக்க முடியலை, என் தாய்ப்பாலையும் மறக்க முடியவில்லை, என் பிறந்த பூமியினுடைய மொழியை மறக்க முடியவில்லை, அந்த கலாச்சாரம் பண்பாட்டை என்னால் மறக்க முடியல. ஏன்னா என்னை வாழ வச்சது அவங்க தான். அந்த கதை கடலை பொறுக்கும்போது, சோளக்காட்டில் அறுக்கும்போது, நெல்லை பயிரிடும்போது, இல்லை புளிய மரத்தில் புளிய மலம் படிக்கும்போது நாங்கள் பேசிய கதைகள் தான் ஜீவனுள்ள விஷயங்களாக இன்ன வரைக்கும் நான் ஜெயிச்சிருக்கேன். அது கிழக்கே போயிடாகட்டும், கிழக்கு சீமையாகட்டும், இன்ன வரைக்கும். அதனால் நான் இதில் கூட சொல்லியிருப்பேன், முகவரியின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல இங்கும் அங்குமாக 1000 கல்லை தொட்டாலும் ஒரு கதை சொல்லும், புல்லை தொட்டால் ஒரு கதை, எறும்பான் மேலே உட்காருங்க எறும்பு ஒரு கதை சொல்லும். அது மாதிரி நிறைய கதைகள் அங்கே வியாபித்திருக்கு. இன்னும் நான் சொல்ல இன்னொரு ஜென்மம் இருந்ததுனால் மறுபடியும் நான் பிறப்பெடுத்து மறுபடியும் நான் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு கிராம கதை சொல்லணும்னு ஆசை. ஏன்னா கிராமத்தை எனக்கு செழிக்கிறதே இல்லை. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் அன்னக்கொடி கொடிவீரன். அதில் சொல்லாத என்ன இதில் வித்தியாசமாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க சொல்லுங்கள். அது உங்கள் கேள்வியாக இருக்கலாம். நீங்கள் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, இதில் என்னன்னு ஒரு 60-62களில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கேட்டு நான் 7 வருஷமாக அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன தான் சொல்லுங்கள் பெருசுகளே என்னன்னா அவங்க ஒரு கதை சொன்னாங்க. கதை இல்லை, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நீ பெரிய சீர்திருத்தவாதி அது இதெல்லாம் சொன்னாங்களே, இது சொல்ல இன்றைக்கி காலகட்டத்தில் இதை சொல்லலாம். பட் அதிகப்படியான இந்த வாரம் முற்றி போயிருக்கு. பட் இருந்தால் கூட இதை சொல்லிடுறேன்னு சொல்லி அது சொல்லப்பட்ட கதை தான் அது. அவர் இப்போ இல்லை, அதனால் கொஞ்சம் புனைந்து சொல்லியிருக்கேன். அந்த கதையவே கொஞ்சம் புனைந்து சொல்லியிருக்கேன். ஒரு காப்லர் ஃபேமிலி, ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய குடும்பத்திற்கும் ஒரு குடியானவன் குடும்பத்திற்கும் உள்ள ஒரு இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த காலங்களில் இது சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா ரொம்ப ஜாதிய உணர்வும் மத உணர்வும் அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. நான் மலையல்வெளியில் படம் எடுத்தேன், வேதம் இது படம் எடுத்தேன், ரொம்ப ரெவல்யூஷனரியாக இருக்குன்னு அப்போ சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்து கூட இந்த மீடியாக்கள் அப்படி பூதாகரமாக எழுப்பி 100 கேள்விகளை கேட்டு அதுக்கு தடை வருகிறது. ஒரு எழுத்தாளனுக்கான தார்மீக கடமைகள் உண்டு. ஒரு கவிஞனாக இருக்கட்டும், நல்ல படைப்பாளியாக இருக்கட்டும், சமூகத்தினுடைய அவலங்களையும் சமூகத்தினுடைய நல்லதையும் அவங்களுக்கு தெரியாது. கண்ணாடி மாதிரி பிரதிபலிப்பு தான் ஜெயகாந்தன் இன்ன வரைக்கும் எழுத்தாளர்கள் அத்தனை பேர் அதை தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி திரையுலகில் அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து நீங்கள் ஜெமினி வாசலிருந்து எடுத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திற்கு என்ன படமோ அதை சொல்லித்தான் வலியுறுத்தியிருக்காங்க. அதை மாதிரி இன்றைக்கி இருக்க காலகட்டத்திற்கு ரொம்ப லைட்டாக ஜாதிய உணர்வும் மத உணர்வையும் அதிகமாக தலை தூக்கிட்டு இருக்கு. இது எப்படி களை எடுக்கிறது? சினிமா மட்டும் பண்ண முடியாது, இருந்தால் நம்மளால் படுது ஒரு சின்ன கைங்கரியம் இதில் செஞ்சுருக்கோம். ஒரு வித்தியாசமாக கிழக்கே ஊரில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணேன், புதியார் பொருளில் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணேன். இதில் இன்னொரு டைமென்ஷனில் ஒரு நடந்த கதையை சொல்லியிருக்கேன்.
அப்படின்னா சார் விவகாரத்துக்குரிய கதை வச்சுருக்கீங்களா நீங்கள் விஸ்வரூபம் மாதிரி அப்படின்னு கேட்கக்கூடாது. இது அது அல்ல. நாம் என்ன நினச்சா தான் விவகாரம். இந்த நாட்டில் வந்து இது வந்து ஒரு தார்மீகமாக சொல்லப்பட்ட கதை. இதுக்கு என்ன இந்த கதையை முடித்தோன்னே என்ன யோசித்தேன், இல்லை என்ன 2-3 விஷயம் முக்கியமாக என்ன, ஜிவி பிரகாஷ் எப்படி இந்த ஆளுங்க வந்து சேர்ந்தார். இதுவரைக்கும் கேமராமேன் எனக்கு 2 பேர் தான், ஒன்று நிவாஸ் அப்புறம் கண்ணன். அதுக்கப்புறம் இன்னொரு யாரும் புதுசாக ஒரு பையன் வந்து சேர்ந்துருக்காங்க. எதை எப்படி புது முகம் தான் எப்போ தான் அறிமுகப்படுத்தார் அது வேறு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இந்த 2க்கும் காரணமே நான் எவ்வளோ மியூசிக் டைரக்டர் வேலை பார்த்துட்டேன். இளையராஜா லெஜண்ட், அதுக்கப்புறம் ஆஸ்கார் வின்னிங் ரஹ்மான், எல்லா தேவா எல்லாத்தையும் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் சமீப காலமாக ஒரு பாட்டு கேட்டால் எனக்கு வயசு கூட ஜீவியா என்னையான்னு பாட்டு கேட்டால் இந்த வயதுக்கு மீறிய ஒரு முதிர்ச்சி இருக்குது. சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஓவராக பிரில்லியன்ஸாக இருக்கும். இந்த பிரில்லியன்ஸ் எப்படி வந்ததுன்னே தெரியாது. எனக்கு கொஞ்சம் அதில் நான் ரொம்ப ஐ ஒண்டர் அபவுட் திஸ் பாய். ஏன் உட்காந்து பேசக்கூடாதுன்னு கூப்பிட்டு பேசும்போது பேசுகிற பேச்சிலே 4 பேச்சிலே நம்மளை இவ்வளோ பெரிய ஜெயிண்டாக இருந்தாலும் நம்மளை கவித்துட்டான் ஜீவி. அவ்வளோ அற்புதமான புத்திசாலி, அறிவாளி, ஒரு ஞானஸ்தான். அதை இந்த படம் கம்போஸ் பண்ணும்போதும் இதை எடுக்கும்போதும் தெரிஞ்சது. எங்கேயாவது எனக்கு என்ன ரஹ்மான்கிட்ட உட்காரும்போதே பயம், இளையராஜாட்ட இவ்வளோ காலம் விழுந்துட்டோம், ஒரு கிராமத்தை எப்படி பண்ணுவான் தெரியலன்னு ஒரு பயந்தேன். ஏன்னா ஆனால் கிழக்குச்சிமையிலே மாடர்னிட்டியாக இருந்தால் கூட அச்சீவ்டு லைக் எனக்கு. ஏன்னா 2ஐயும் பிளண்ட் பண்ணிட்டான். ஃபோக் வெறும் ஃபோக்குனுடைய கலர் மட்டும் இல்லாமல் ஃபோக்குக்கு ஒரு சின்ன டிஞ்சு கொடுக்கும். அதுதான் ரஹ்மானுடைய ப்ளஸ். ஏன்னா நீங்கள் ரஹ்மான் வந்து வெறி கம்ப்யூட்டர்லேயும் அதுலேயும் இதுலேயும் போயிட்டுருக்க ஒரு சவுண்டு, மாடர்ன் சவுண்டு, அதில் ஃபோக்கை கொடுத்து ஃபோக்கு அவனுடைய கலர்லேயே சத்துவம். இந்த சேம் வே இந்த பையனுக்கு திராமே தெரியுமா, அப்படியே அதே மாதிரி ஃபோக்குக்கு இவனுடைய கலரை கொடுத்து ஃபோக்கி சாக விடாமல் ரொம்ப அழகாக பண்ணிட்டான். என்னுடைய டேஸ்ட்டுக்கு இஸ் கிவன் ஆல் த சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி கேமராமேன் துணிஞ்சு ஃபஸ்ட்டு மாற்றிடலாம் பார்ப்போமே, சின்ன பசங்க என்ன புத்திசாலியாக இருக்காங்க. ஏன்னா நான் 4வது தலைமையில் இருக்கேன், என் பிள்ளைகள் என்னக்கான கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கான். ஸோ இதோட மிங்கில் பண்ணும்போது ஒரு புதிய டைமென்ஷன் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறலாம் ஒரு புது பையனை கேமராமேன் போட்டேன். அவன் எங்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறான். நான் 20 வருஷமாக உங்கள்கிட்ட தான் சார் இருந்தேன், உங்கள்கிட்ட இந்த 1 வருஷத்தில் நிறையா கற்றுக்கிட்டேன் தான் நான் சொன்னேன். ஸோ சச்சவே கிவ் அண்ட் டேக்கில் ஒரு யங்ஸ்டரை 2 பேர் கொண்டாந்தேன். பையன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேனா பையனா சொல்லலையா, என்னத்தை சொல்கிறேன், என்னடா சொல்லவா, இவங்க இன்னும் கதை சொன்னேன்னு பெருங்கதை, இது வேறு ரொம்ப டைம் ஆகிடும். இவங்க தாத்தா தான் முதல் முறையாக எங்கள் ஊருக்கு பையன், கொஞ்சம் வசதியான வீட்டு பையன், அது சொல்லக்கூடாதுன்றான் அப்படிலாம் சொல்லுவாங்க. லயலாவில் படிச்சிருக்கான், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், கிரிக்கெட் பிளேயர், இந்தியாவில் இந்தியா சிமெண்ட்ஸுக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக போய் கிரிக்கெட் ஆடுவான். இவங்க தாத்தா எனக்கு அந்த காலத்தில் ஃப்ரெண்டு. அவர் தலைமையில் தான் முதல் முறையாக 9ஆம் கிளாஸ் படிக்கும் நாடகம் போட்டிருக்கேன். அவர் தான் எனக்கு டொனேஷன் கொடுத்துருக்கேன். அவங்க தாத்தா அவங்க அம்மா பொறுத்தவர். அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்து இவங்க அம்மா வந்து மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்காங்க டாக்டராக. அந்த காலத்தில் அவங்க அம்மாவை நான் இப்படி பார்த்துருக்கேன், சின்ன குழந்தையா. அதுக்கப்புறம் இவங்க வளர்ந்து ஒரு குழந்தை பிறகு இவரை நான் போய் பார்க்க போகிறேன். பரவாயில்லையே நல்லா இருக்கானு, கொஞ்சம் கருப்பாக இருப்பான். ஒரு அவசரமாக போகணுங்கிறதுக்காண்டி ஒரு நாள் என் காரில் கொடுத்து இந்த பிள்ளை முதல் ஜேர்னி என் காராக இருக்கட்டும் அனுப்பிச்சி வச்சேன். அந்த பிள்ளை தான் இன்றைக்கி வளர்ந்து நின்று அவங்க தாத்தாவுக்கு நான் பண்ண வேண்டிய கடனை, திருப்பி அடைக்க வேண்டிய கடனை அந்த பையனுக்கு நான் செஞ்சுருக்கதான் நினைக்கிறேன். ஒரு நாள் வீட்டுக்கு போனேன், இவன் நின்று இருந்தால் இவன் சரியாக போடு, இந்த முடி வேறு பிரச்சனை மாதிரியே இருக்கே. அங்கிள் வாட் அங்கிள் ஹொய் யூ ஆர் லுக்கிங் மீ லைக் திஸ். இல்லைடா நடிகிறியாடான்னு கேட்டேன். வாட் அங்கிள் யூ ஆர் ஜோக்கிங் மீன்னு. ஓரளவு கிடையாது, இங்கிலீஷெல்லாம் ரொம்ப பேசாத, நடிக்கிறியான்னு கேட்குறேன். ஐயோ அப்படின்னா அவங்க அம்மா அப்பா கேட்டேன். அவங்க குடும்பத்தில் சினிமான்னா என்னமோ ஜாதியில் ஒதுக்கப்பட்டவங்க. அப்புறம் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி ஒன்றும் தெரியாது, என்னை பிடிக்கிறதில்ல உங்களுக்கு சினிமாக்காரன் பாரதிராஜாவை. அப்புறம் ஏன் அவன் என்ன சினிமாக்காரன் வந்தால் தான் ஆகாதான்னு சொல்லி இழுத்துட்டு போய் நடிக்க வச்சேன். 2 நாள் தான்
அதுக்குள்ளே தள்ளி விட்டோன்னு குழந்தை அதுக்கெல்லாம் தண்ணி நீச்சடிச்சிடும். எப்பவுமே தள்ளி விடுவது கொஞ்சம் பயந்தேன். என்ன பண்ண அடித்தா கட்டப்பாறை நீச்சு அடித்தா அவங்க பண்ணால் நீச்சு எனக்கு கற்றுக் கொடுப்பான் போலுக்கு அப்படி வந்துட்டான். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபேசினேஷன். அது உண்மையில் நல்ல பையன், ஒரு அருமையான ஹீரோவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு நான் சொல்ல வேண்டியதில்லை. ராதா பொண்ணுங்கிற கிரெடிட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சு இந்த படத்தில். ஆனால் ராதா அழகாக வந்தால் நான் கொஞ்சம் நடித்தா, பட் கிளாமர். இந்த பொண்ணு அப்படி இல்லை, வெரி கேரக்டர் ஆர்டிஸ்ட், சூப்பர் கேரக்டர் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் இந்த படம் வரும்போது கோவிலை பார்த்து இந்த பொண்ணான்னு எல்லாரும் பார்க்க போகிறாங்க. ஏன்னா நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது சாவித்திரி, அந்த காலத்தில் பத்மினி, இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ், கண்ணாம்பா, இவங்க தான் அப்படி பிளட் அந்த உணர்ச்சி பூர்வமாக உள்ள தூக்கி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ரேவதி கொஞ்சம் நடிச்சிருப்பா, ராதியா நடிச்சிருப்பாங்க. கேரக்டரைசேஷன், ஏன்னா டான்ஸ் ஆடி போகிறதுங்கிறது வேறு. அதில் ஸ்கோர்ட் லைக் எனி திங். ஒவ்வொரு ஃப்ரேமையும் அணுவாக ரசித்து ஒரு கிராமத்துக்கு கேளாக பாவாடை சட்டையிலேருந்து இதுக்கு அப்புறம் புடவைக்கு அதுக்கப்புறம் ஏஜ் ஆகிட்டுப்பா எல்லா டைமென்ஷனையும் பிரித்து எடுத்துட்டான். ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு தட் கேர்ள். அவங்க அம்மா 8 அடி பாஞ்சிருப்பா, 16 அடி பாஞ்சிருக்கான். அதனால் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதர் டெக்னீஷியன்ஸ் தே வித் மீ. என்ன இது இல்லாத என்ன இருக்குது, வேறு என்ன புதுசு? படம் பார்த்தா தான் நீங்கள் ஆமாம் சார் நீங்கள் புதுசாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு சஸ்பென்ஸ் என்னென்னா, மனோஜ் இது வரைக்கும் நான் வெளியில் சொல்லலை நடிக்கிறான்னு சொல்லி. ஏன்னா 10-12 வருஷம் ஆச்சு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி. அவன் இங்கே போனால் அங்கே போனால் இதை போனால் சரி எங்கேயோ போட்டு விடுங்கன்னு விட்டேன். ஆக்சிடென்ட்லாம் எப்போ நடந்து சில நேரங்கள் நடந்துடும். அப்படி ஒரு கதையினுடைய திருப்பத்தில் கொஞ்சம் கதையை மாற்றும் போது எங்கேயோ ஒரு சின்ன இடிபாடில் உள்ள நுழைஞ்சான். அன்பிலீவபிளாக ஹி டிட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதை நான் சொல்லக்கூடாது, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவனை பற்றி நான் பேசுறதில்லை இருக்கேன். ரிலீஸ் ஆகணுன்னா ப்ரெஸ்ஸும் மக்களும் பேசும்போது நான் பதில் சொல்லலான் இருக்கேன். ராதா சினிமாவுக்கு ஆசைப்பட்டு வந்தா சார். வந்தால் கூட நான் சொல்லி ராதாவுக்கு என் மேலே பெரிய கான்ஃபிடென்ட் கிடையாது. அப்போ ஏன்னா இந்த நாள் யாரோ ஒரு கண்ணாங்களேன்னு நம்மளை நடிக்க வைக்கலாம். அவளுக்கு தெரியாது பாரராஜா இருந்தேன். அம்பியா தான் சிவப்பாக இருப்போம். அம்பியாவை இந்த நாளைக்கு எதுக்கு என்னை நடிக்க வைக்கிறது தெரியலையேன்னு அப்போ ஏன்னா ஒல்லி விஷயம் இருப்பேன், அவ்வளோதான் இருப்பான். நடிக்க புத்தம்புதுக்கும் நம்ப அப்படி சினிமாவை பார்த்தே பழகிருக்க உங்களுக்கு. நான் கொஞ்சம் குறைன்னுவேன், நடிப்பேன் கொஞ்சம் குறைக்க சொல்லுவேன். ஏன்னா ஓவர் ஆக்ட் பண்ணுவான். அந்த பொண்ணுக்கு சினிமா பாதிப்பு தான். இவளுக்கு ஜென்ரல் நாலேஜ் ஜாஸ்தி. இந்த பொண்ணு அவளுக்கு சினிமா மட்டும்தான் பாதிப்பு, இவளுக்கு ஜென்ரல் நாலேஜ் ஜாஸ்தி. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸு, இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டு, இது என்ன ஹை, விச் இஸ் லோ, விச் இஸ் ஹைங்கிறது டெலிபரேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கா. எனக்கு கோவிலை பார்த்து கூட பெரிய இம்ப்ரெஸ் வரல. நான் நல்ல பொண்ணு டால் மாதிரி பாம்பேக்காரி மாதிரி போகிறான்னு நினச்சேன். பட் when I explain certain things, அது கேள்வியாக பாருங்கள், 3 கேள்வி எதிர்கேள்வி, நம்மளுக்கே பதில் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் நடிப்பாள். she did a wonderful job. அவங்க அம்மாங்கிறதெல்லாம் நத்திங். நாக்கிட்டா இது ராதா கோவிச்சாலும் சரி எனக்கு கவலை இல்லை சார். அவனுக்கு இருக்கிறதே நல்ல மனிதன், நல்ல இதயம், நல்ல மனசு. ஒரு நல்ல கலைஞன் நல்ல மனசுள்ளவனாக இருக்கணும், நல்ல இதயம் உள்ளவனாக. கலைஞன் கர்வம் முடிச்சவனாக இருக்கக்கூடாது. இவங்கிட்ட கர்வம் இருக்கான்னு பார்த்தேன், துருவி பார்த்தேன் காணாம். சரி கனிவருக்கு பாசம் கொஞ்சம் பெரிய சிரிக்கிறான், சின்ன பையன் தான். சின்ன பையனுக்கு அவ்வளோ அறிவு இருக்குமான்னு பார்த்தேன். 2 தடவை தட்டி பார்த்தேன். அப்நார்மல் இன்டெலிஜென்ட். இசையில் என்னடா பண்ண போகிறான்னு நினச்சேன். இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பான் கொஞ்சம். அப்புறம் கடைசியில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு பாயசம் கொடுத்த மாதிரி கொடுத்துருவான். இந்த படத்தில் நான் யாரையுமே நான் அடித்தது இல்லையே. அடிச்சதுதானா? அது ஒரு தவறான அபிப்பிராயம். அந்த காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் ராதியாவை அடித்தேன், ரேவதியை அடித்தேன். அந்த பாண்டியவங்கெல்லாம் கொஞ்சம் ஏன்னா ரெக்ரூட் ஆகுது. அதெல்லாம் சும்மா என்ன இந்த இதாக வச்சுருக்கோம், மந்திரமாக வச்சுருக்கோம். அதில் அப்படின்னு வாங்க உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கொட்டுறேன். இந்த கெமிஸ்ட்ரியாவது கலவையாவது சும்மா இருக்கு. அவன் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசி 2 பேரும் ஓடி போனாங்கன்னா கெமிஸ்ட்ரி தான். இதுக்கு பேர் கெமிஸ்ட்ரியா? படம் பார்க்கும்போது வி அக்செப்ட் த போத், அவ்வளோதான். கெமிஸ்ட்ரின்னு சொல்லி தான் அவன் புதுசாக வரும்போது கெமிஸ்ட்ரிங்கிறாங்களே, இவன் நம்மளுக்கு ஒத்து வருவாளா அவன் ஒத்து வருவாளான்னு போயிட்டு இருந்தான். அதெல்லாம் கெமிஸ்ட்ரிங்கடா ஒரு கலவை கிடையாது. 2 பேரும் பார்த்தோன்னே நம்மளுக்கே தெரியுது அவசியம் இல்லை. 2 பேர் உங்களோட உட்காந்து பேசினால் எனக்கு விருப்பம் இல்லை. அதுவே மனிதன்.
இந்த ஆள் பேசும்போது நல்லவனாக இருப்பான், இன்னமும் பிடிக்கவே இல்லைன்னு அது கெமிஸ்ட்ரி எடுத்துக்கு. அது மாதிரி தான் வெகு சூன் அப்படின்னு போடுவாங்க, வெகு விரைவில்னு போடுவாங்க. இதானே விரைவில் மாதிரி விரைவில், அதுக்கு காலம் வெகு விரைவில். இது சக்ஸஸ் ஆகணும் ஃபெயிலியர் ஆகணுக்காண்டி அவர் தான் சப்போர்ட் பண்ணல. ஒரு நல்ல கலைஞர் கமலஹாசன் தனிப்பட்ட மனிதன் வேறு, அவருடைய படைப்புகள் வேறு, அவன் இந்த இண்டஸ்ட்ரிக்காக வேண்டி போராடினது வேறு. எனக்கும் அவருக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதை மீறி ஒரு அற்புதம் அவங்களுடைய 40-50 வருஷம் கான்ட்ரிபியூஷன் இஸ் தேர் அவருடைய, அதை யாரும் மறுத்துட முடியாது. கமலஹாசன் அப்பேற்பட்ட ஒரு கலைஞனை, சமூக பொறுப்புள்ளவனை, இன்ன வரைக்கும் அவன் வந்து எந்த இடத்துலையும் போய் நான் இப்படி வந்துட்டேன்னு அவன் தன் அடையாளங்களை காட்டினதே கிடையாது. அடையாளங்களை வெட்டி எறிந்தவன், தன்னுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு தூக்கி எறிந்தவன் ஒரு புதுத்தறிவு. அப்பேற்பட்ட ஒரு கலைஞனுக்கு இடைஞ்சலும் போது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து தான் அதை போராடி இருக்கணும். யாருக்குமே துணிச்சல் கிடையாது. அது எந்த பின்புலனாக இருக்கட்டும், எந்த பின்னணியாக இருக்கட்டும். அது இப்போ ஒரு பத்திரிக்கை லேசாக இது பண்ணோன்னா டப்பன்னு ஒன்று சேர்றீங்கல்ல. இப்போ ஏர்போர்ட்டில் ஒருத்தர் யாரும் பேசினாரா அப்படியா ஒன்று அடிச்சார், தள்ளி விட்டார், எல்லாம் ஒன்று சேர்றீங்க. அவர் மேலே ஏற்பட்ட வெறுப்பு இல்லை, இவனை காப்பாற்ற வேண்டும், இவனுக்கு பிரதிநிதியாக இருக்கிறாங்க. அந்த உணர்வு தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பரவாயில்ல, ஏதோ இப்போ கொஞ்சம் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப். இது இந்த ஹர்டில்ஸ்லேருந்து அவங்க தப்பிச்சது தமிழ்நாட்டு மக்கள் நல்ல வேலை தப்பிச்சாங்க. இல்லை மானம் கெட்டு போயிருக்கும். ஏன்னா ஒரு பெரிய கலைஞனை அவமானப்படுத்தி நாடு கடத்தின மாதிரி ஆயிரும். நல்ல வேலையாக அந்த ஹர்டில்ஸ் தப்பிச்சது பெரிய விஷயம். மீடியாக்களும் சப்போர்ட் பண்ணிச்சு, அரசும் கூட சப்போர்ட் பண்ணிச்சு. ஓகே, யார் வேணாலும் எந்த ரோலையும் பண்ணலாங்கிறது அந்த காலத்துலேருந்து எனக்கு இது. இல்லைன்னு ராதிகாவை யாராவது ஹீரோயினாக போடுவானா? அந்த காலத்தில் நீங்கள் பார்க்குற ராதிகா வேற, யார் வேணுமானால் நடிகலாங்களோ எனக்கு கான்ஃபிடென்ட். ஏன்னா நான் தான் நடிகனாக வந்தேன். பட் எனக்கு பெரிய மூக்கு, சின்ன கண்ணு, இது ஒத்துக்கிறாதுங்கிறாங்க இந்த சினிமாவில். எவன் வேணாலும் நடிகனாகணும் சேலஞ்சில் ஐ டிட் சோ ஃபார். படம் பண்ணும்போதே பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு சேஞ்ச் ஆகிடுது. கதையில் எடிட்டிங்கில் கதையை மாற்றணும், இல்லையே ஒரு மாதிரி இருக்கே கிளைமேட்டு, ஐயோ சரியில்லைன்னு மாற்றணும். ஒரு படைப்பு என்பது நான் ஒன்று கன்சியூம் பண்ணுவேன், அதுக்கு இடையில் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் இருந்தால் மாற்றணும். அந்த மாதிரி மாற்றப்பட்டது தான். யாரையும் வெறுப்பு இல்லாமல் இந்த இது போகும்போதே முள் இருக்குது, ஐயோ நம்ம என்னமோ நினச்சி இந்த முள்ளை வெட்டி போட்டு இங்கிட்ட ஒரு பாதையை போட்டு இப்படி போவோம் அப்படி போவோம். நம்ம நினச்சோமே இங்கே ஒரு மரம் பூக்கணும்னு, பூவே இல்லையே, சரி பூ இருக்க பக்கம் போவோம். அப்படி தானே பாதையை தேடி போகிறோம். அதுக்காக நேசம் அந்த பாதையிலேயே போகக்கூட நேராக கல் இருந்தால் போய் முட்ட முடியுமா? போகிறதுக்கான வழி இருக்குது, அதை போகணும். அதில் போகும்போது சில கல்லை தாண்டி இருப்பேன், முள்ளை தாண்டி இருப்பேன். அவ்வளோ. இந்த படத்தில் யாரும் சிட்டியிலேருந்து வரவே விடலை. சிட்டி வந்தால் ரொம்ப பொருட்டாயிரும்ட்டு நிறுத்திட்டேன். சூப்பர். நீங்கள் தான் இப்போ கேட்டிருப்பீங்கல்ல, அற்புதமாக. ஏங்க இனிமேல் போட்டு போய் திருப்பதி வெங்கடாஜலத்துக்கு எவ்வளோ உண்டியம் இல்லைன்னு கேட்க முடியுமா? அது பெரிய பவர்ஃபுல் கார்டன். ஐயப்பன் மக்கள் விரும்பிட்டாங்க, போயிடுச்சு, மேலே போயாச்சு. போய் திருக்குறளை போய் நீ நான்லாம் உட்காந்து அலசக்கூடாது, வைரமுத்தை போய் நீ நான்லாம் உட்காந்து அலசக்கூடாது. நானே கேட்டுக்கிட்டேன், எங்கேயா இந்த பாரராஜா எங்கன்னு. அவன் நானும் தேடி பிடிக்கிறேன். அதான் நீங்கள் அது என்னன்னா அவரே தேடுறாரு. அது தேடும்போது இளமையாயிடுறாரு. நான் என்னை தேடி பிடிச்சேன், எங்கே என்ன கண்டுபிடிக்க முடியல, மறுபடியும் பின்னாடி போயிடுறேன். மறுபடியும் தேடி பார்க்குறேன். அந்த பழைய பாரராஜா கொஞ்சம் வர்றாரு, என்ன பண்ணுறது, அவங்க முதிர்ச்சி ஆக மாட்டேங்கிறாரு. முதிர்ச்சியானா அப்படி வரமாட்டீங்க நீங்கள், அது காஞ்சி போச்சு அப்படிங்க. ஐயோ இந்தி தாயா அதெல்லாம் இப்போ இல்லைன்னு இருப்பேன். இப்போ எல்லாம் ஏன் வர்றீங்க, இன்னும் அந்த ஆள் ஏன் அப்படியே மாதிரி இருக்கா, அதுதானே. என்ன ஜென்ரேஷன் மாறிடுச்சு, சோறு மாறிடுமா? நீங்கள்லாம் நாங்கள் அரிசி சாதமே கிடையாது, என்ன கொஞ்சம் நேரம் பிரெட் சாப்பிடுவீங்க, மத்தியானம் நீங்கள் சாதம் தானே. கோயிலுக்கு போக மாட்டீங்களா? குத்துவிளக்கு ஏற்ற, இந்த லைட் வந்துருச்சு, குத்துவிளக்கு ஏற்ற மாட்டீங்களா? பாரதராஜன் மண் சம்பந்தப்பட்டவன், எந்த காலத்தும் குத்துவிளக்கு மாதிரி நீ ஏற்றினாலும் என்ன ஜென்ரேஷனுக்கு கணினி யுகத்திலும் இந்த குத்துவிளக்கு மதிக்கப்படும். அது மாதிரி தான் இவங்க ஜென்ரேஷன் வந்ததுங்கிறனால அந்த ஜென்ரேஷன் ஏன் பாதிப்பில் தான் வருது. இன்றைக்கி சின்ன படங்கள் ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கு. எப்படி பெரிய பெரிய படங்கள் 100 கோடி 80 கோடி 70 கோடி 50 கோடி 40 கோடி 30 கோடி சரி 5 கோடி 3 கோடியில் படம் எடுக்கிறான்ல, அவன் எந்த பாதிப்பில் இருக்கான்? நம்மூர் உப்பு, நம்மூர் தண்ணி, நம்மூர் வாசனை, அதில் தானே ஜெயிச்சான். அது எதுனால வந்தது? நாம் போட்ட காற்று. அதனால் நாங்கள் மாறவே முடியாது.
அவர் டைரக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இங்கே நான் தோத்துட்டேன், அவர் தான் செய்யணும். அவர் இந்த டைரக்ஷன் அவர் தான் பண்ண முடியும். ஜாதி ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்களாக ஏற்படுத்திட்டு தான் ஜாதி பிரச்சனை. படம் பார்க்கும்போது கிழக்கே போரில் ஜாதி பிரச்சனைங்க தெரிஞ்சா பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? கிழக்கே போரில் பிறந்தீங்களா? அப்போ தெரியாது, பிறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தியா, கிழக்கே போரில் நீ பிறகலை. கிழக்கே போகிற ஜாதி பிரச்சனை உண்டு, தெரியாது. அப்படி புதியாப்பூரில் அப் அண்ட் டவுன் வேல்யூ பிரச்சனை இல்லையா, சமூகம் இருக்கு, இதில் இருக்கு, தெரியாது. உன்னை எறியாமல் உனக்கு ஊசி விடுவேன், அவ்வளோதான். கிழக்கு சீமி ஆகட்டும், 14 வெள்ளி ஆகட்டும். இப்போ நாளைக்கு வருது 14 வெள்ளி, பாருங்கள், சினிமா ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். 40 காலத்தில் அப்படி ஒரு படமே இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. நானே பார்த்து அழுதுட்டேன் 5 விட. நேற்று படம் பார்த்தேன். அது மாதிரி இது காலங்களால் ஒரு இது பண்ண முடியாத ஒரு இது இந்த வில்லேஜ் படங்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சரியாக சொல்லுங்கள். அல்லிநகர் இல்லை, இனிமேல் முடியாது. ஏன்னா வயல்வெளியை பூரா கட்டடமாக்கிட்டான், எல்லா வயல்வெளியும் கட்டடம் ஆகி போயிடுச்சு. சாதாரண கூரைகள் புதியாப்புல எவ்வளோ கூரை காட்டினேன், மழை பெஞ்சால் தண்ணி சொட்டு சொட்டுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையில் சொட்டு சொட்டு தண்ணியெல்லாம் காட்டுவேன், காட்ட முடியாது, கூரையே இல்லை. எல்லாம் பில்டிங்ஸ், எல்லாம் 2 வீலர்ஸ், சின்ன பிள்ளையெல்லாம் 2 வீலர்ஸ். எங்கே பார்த்தாலும் புழுதி சாக்கடை ஓடின்னு இருக்கேன், அது கிடையாது. ஸோ அந்த கிராமங்கள் போய்விட்டது. இருந்தாலும் இப்படி இருந்த கிராமங்கள் சொல்வதற்காக நான் தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு இடம் இது. யாருமே போக முடியாது அந்த ஊருக்கு, இனிமேலும் போக முடியாது. நான் எனக்கு மட்டும் எக்ஸம்ஷன். அந்த ஊருக்காரங்களாம் உட்காந்து அவர் பாரதிராசா கேட்குறாரு, எப்படி சடங்கு சம்பிரதாயத்தை விட்டு இந்த ஊருக்குள்ளே விடுறது அப்படின்னாங்க. அது பெரிய விஷயங்கள்லாம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அவர் தர்மமாக வந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் யாரும் வரக்கூடாதுன்னாங்க. நான் மட்டும் போய் படம் எடுத்துகிட்டு வந்துட்டு இனிமேல் யாரையும் விட மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? ஒரு கழிப்பு கழிச்சாங்க. நாங்கள் உள்ளே போய் எடுத்ததுனால ஆடு வெட்டி அவங்க எல்லாம் பண்ணி ஒரு கழிப்பு கழிச்சிட்டு நாங்கள் நடித்து முடித்தோடனே எங்களையும் வச்சுட்டு ஒரு கழிப்பு கழிச்சு அனுப்பிச்சாங்க. ஏன்னா உங்களை தவிர யாரும் வர முடியாது சார், பாரதிராசா சாருக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய சடங்குகளையெல்லாம் திறந்துட்டோம் அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. எங்கே நான் பசுமையாக காட்டினேன் சொல்லு? 14 வேலையில் கொஞ்சம் ஓப்பனிங்கில் காட்டியிருப்பேன், அதுக்கப்புறம் காட்டில். ஒரே ஒரு பசுமண்ணில் மட்டும்தான் பசுமையான வயல்வெளியை காட்டியிருப்பேன். எந்த படத்துலேயே பசுமை காட்டின? கருத்தமாவில் பசுமை பார்த்தியா? புதியாவூரில் பசுமை பார்த்தியா? கிழக்கு சீமையில் பசுமை பார்த்தியா? சும்மா குழந்தைய மாதிரி கேட்கக்கூடாது. நான் எப்பவுமே ட்ரை பூமியில் தான், ட்ரை லேண்டில் தான் எடுப்பேன். ஏன்னா நாங்கள் வாழ்ந்த பூமி ட்ரை லேண்ட். தஞ்சாவூர், நீங்கள் தஞ்சாவூர்னு நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப தஞ்சாவூர், நீங்களாம் வசதியாக பிழைச்சாளுங்க. ஆமாம், நெல் வயல் அது இது அங்கே தான் உட்காந்து கலைகளை வளர்த்தாங்கன்னா 6 மாதம் நெல் விளைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, 6 மாதம் தூங்கிக்கிட்டே யோசிக்க வேண்டியது. இதான் அவங்க கலை வளர்த்த இடம். நாங்கள் அப்படி இல்லை. நான் வைரமுத்து எல்லாம் கள்ளிக்காட்டிலையும் கழுதையிலையும் வேலை செஞ்சுட்டு அதுக்குள்ளே எங்கேயோ இருந்து பூ பூத்த மாதிரி, பாலைவனம் பூ பூத்த மாதிரி. நான் மிக அருமையாக இருக்குது. டெக்னாலஜி கொஞ்சம் உள்ளே போயிட்டீங்கன்னா சினிமாங்களும் நத்திங் நவடேஸ். ரொம்ப அற்புதம். முன்னாடிலாம் மியூசிக்னா என்ன, போய் உட்காந்து அந்த 3 தியேட்டரை வச்சு வாசிக்கணும். இப்போ வீட்டுக்கு அவன் பாத்ரூம்லேயே வச்சுட்டாங்க. சின்னதாக இதுக்குள்ளேயே உலகத்தை கொண்டாடுறாங்க. ஸோ எல்லாம் வளர்ந்து போய் முன்னாடியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னா நீங்கள் ஓடுவீங்க, ஓடி போய் ஃபோட்டோகிராஃபர் அந்த கடையை போட்டு எல்லாம் கடையை பூட்டி போயிட்டாங்க. போய் தேடுன்னு சைக்கிளை போய் அவனை போய் அவன் அப்புறமேல அந்த கேமராவை எடுத்துகிட்டு ஓடி வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்தான். நீங்கள் போகும்போதே வெளியில் போகிறதெல்லாம் டுப்புக்குன்னு எடுத்துருக்கீங்களா? ஒரு ஃபோன் பண்ணோம்னா பலசர கடைக்கு போய் உட்காந்து ஃபோனை போட்டு ட்ரங்கால் போட்டு கால்வாதேன்னு கத்துவான். கத்திட்டு கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்க சொல்லிட்டு அவன் அங்கே இன்னொரு கனெக்ஷன் கொடுத்து அங்கேருந்து பேசி வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஒரு ஃபோன். இப்போ அப்படியா? காதில் வச்சதை எடுக்கவே இல்லை. நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் போயினே இருக்கீங்க. ஸோ விஞ்ஞான வளர்ச்சி ஒத்துக்கணும் இல்லை, எளிமையாச்சு வாழ்க்கை, ரொம்ப எளிமையானதுனால தான் இந்த இவ்வளோ கேமரா எனக்கு பார்ப்போமான்னாங்க. இன்னொரு ரவுண்டு இருக்குது. எங்கள் காலத்தில் ஒரு கேமரா கூட கிடையாது. அப்போ 14 முடியும் 4 ரிப்போர்ட்டர் உட்காந்துருப்பான். மதியொலி சென்மம், அந்த பக்கம் மணி, தேவி மணி, இப்படி ஒரு 8 பேர் இருப்பான். என்ன அவங்களுக்குள்ள பெரிய பொசிஷன். நான் இப்படிலாம் இருந்தாலும்
நீங்கள் இப்போ பாருங்க எல்லாம் வந்து உட்காந்து அடுத்து நீங்கள் 3வது 4வது எங்களுக்கு என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் 4வது ஜென்ரேஷன் தானே. 40 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் மாறுதில்ல. ஒன்றும் இல்லை, பிரமாண்டமான படம் பண்ண போனால் ரொம்ப செலவழித்து எடுக்கணும்னா நான் யாரையோ ஒரு பெரிய ஹீரோவை போய் நிற்கணும். நான் யார்கிட்டையும் போய் நின்னது கிடையாது. ஏன்னா நான் 20 கோடியில் படம் எடுக்கணும்னா நான் எடுக்க முடியாது. நான் 5 கோடியில் படம் எடுக்கலாம். அதுதான் என்னுடைய லிமிட்டு. அதை தாண்டி எடுக்கணும்னா யாரோ ஒருத்தர் தயவு வேணும். அந்த தயவுக்கு போய் நான் கையிட்டு நிற்க முடியாது. ஒன்றே இதை கேள்விப்பட்டு அவங்க பிரமாணம் சொல்லி வந்தால் செய்யலாம், இல்லைன்னா அவ்வளோ பெரிய பரீட்சையை செய்கிறதுக்கு பெரிய இது வேணும். ஏன்னா நீங்களாம் ஓப்பனிங்லேயே கலெக்ஷன் வேணுங்கிறீங்க. இந்த மாதிரியா படம் ஓடி வர்றீங்க இல்லை, 3 நாளில் முடிச்சு போட்டு போயிடுறீங்கல்ல. ஏங்க ஒரு கவர்மெண்ட்டு ஒருத்தவங்க தணிக்கை அதிகாரம் பண்ணுவான், அதுக்கப்புறம் 4 பேர் சமூக அமைப்பில் ஒரு எழுத்தாளர், ஒரு சமூக பார்வையாளர், இன்னொருத்தவங்க 4-5 பேர் போடுறாங்க சோசியல் ஒர்க்கர். நீங்கள்லாம் பார்த்து இந்த சமூகத்தின் மேலே அக்கறையில் 4 பேரும், ஒரு அம்மா, இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு பெரிய போலீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இத்தனை பேர் உங்களை நிர்மாணிக்கப்பட்டது கவர்மெண்ட்டால். அப்படியா? ஓகே, இது ஓகே. இதுக்கப்புறம் என்னத்துக்கு தகராறு? அப்போ கவர்மெண்ட் வீக்குன்னு அர்த்தம். நீ போட்ட சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் நான் சட்டத்திற்கு எதிரி இல்லையா? நீ போட்ட சட்டத்தை, அரசு போட்ட சட்டத்தை நான் அங்கீகரிக்கவில்லைன்னா நீ சட்டத்தை இது அரசுக்கு எதிரி. அப்புறம் அதை அடக்க முடியவில்லை என்றால் நீ யாரு?